ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குடல் சூப்பு தான் பார்க்க போகிறோம். ஆட்டு குடல் சூப்பு அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடலை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ணி பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா அதையும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது அப்போ தான் அந்த குடலோட பச்சை வாசனை வந்து சரியாகும். இப்போ 2 தக்காளி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலான்னு ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த குடலை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை அப்படியே குக்கரில் மாற்றிக்கோங்க. குக்கரில் மாற்றி ஒரு 13-14 விசில் வரையும் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 15 விசில் வச்சு தான் வெந்துச்சு. இப்போ 15 விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த சூப்பு வந்து நமக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண் மற்றும் இது வந்து குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பெண்களுக்கு வந்து முக்கியமாகவே ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரி செய்யும்.